Assalamualaikum, welcome to Nafisa Cooking of Yours. Assalamualaikum, welcome to Nafisa Cooking of Yours. இன்னைக்கு வந்து சிக்கன் வச்சு கிரேவி சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உல்டா ஃபோன் பக்கடி முதல்ல ஒரு குக்கரை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான், போதும். இஞ்சி பூண்டு போட்டேன் நான். இஞ்சி பூண்டு போட்ட உடனே வந்து அது நல்லா வறுத்துக்கணும். அந்த பச்சை வாசனை போன உடனே இப்போ வந்து தக்காளி 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருந்தேன் முதல்லே, அது வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி வேணும்னாக்கா தக்காளி வந்து அதிகமாக கூட போட்டுக்கோங்க. நான் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு இந்த 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 3 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன்னு போட்டுக்கலாம். நான் ஹோம்மேடாக செஞ்ச கரம் மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கறி மசாலா கூட 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. வாசனை கூட சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கறியை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலே போதும், அதே தண்ணியில் ஒரு விசில் விட்டிங்கனாக்கா போதும். சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக உங்களுக்கு வந்து ஈஸியாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பருப்பு குழம்புக்கு வந்து சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் இது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கனாக்கா போதும். சீக்கிரமாக டேஸ்டியாக ரெடி ஆகிடும். 3 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக டேஸ்டியாக வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டு சும்மா கார்னிஷிங்காக போடுறேன். போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறக்கிக்கலாம்.